எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 1000 தடங்கள் வரும். அதுல அந்த 1000த்துல 999 தடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மனால தான் வரும். ஏன் அப்டின்னா, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அவன் என்ன சொல்லுவான்? இவன் என்ன சொல்லுவான்? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு சொல்லி சொல்லி அத தள்ளி போடுறது நாமளா தான் இருக்கும். முதல்ல நம்மள பத்தி அடுத்தவன் என்ன நெனச்சா நமக்கு என்ன? அவன் நினைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகப்போகுது? நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, பாரு இவன் ஜெயிச்சிட்டான், இவன் வந்து நீ அவனுடைய ஆட்டம் தாங்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க. இதுவே தோத்துட்டீங்கன்னா, இவன் பார்த்து வச்சிருக்கலாம், அகலக்கால் வச்சுட்டான், அதனால தான் தோத்து போயிட்டான்னு பேசுவாங்க. ஸோ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி பேசுகிற வாய் பேசிகிட்டே தான் இருக்கும். பேசுகிற வாய்க்கு நாம் எதுக்கு பதில் சொல்லணும்? அவங்களுக்காக நாம் ஏன் யோசிக்கணும்? என்ன பண்ணினாலும் அதில் குறை மட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மதிப்பு தெரியாத, நம்மளை பற்றி குறை மட்டுமே சொல்லக்கூடிய கூட்டத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதே நமக்கு நல்லது. ஒதுங்கி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி யோசிக்காமல் இருக்கிறதும் நல்லது. நம்மளுடைய மதிப்பு யாருக்கு தெரியுதோ அவங்க நம்மளை சுற்றி நம்ம கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம லைஃப்பில் எது பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். யாருக்காகவும் நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறத மாற்றவே கூடாதுங்க. யார் என்ன சொன்னால் என்ன, நமக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குதோ, நம்மளால் என்ன விஷயம் நமக்கு வருதோ, நமக்கு என்ன செய்யறதுக்கு எலிஜிபிள் இருக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தன் சொல்கிறான் அதனால் அதை செய்கிறேன், ஒருத்தன் சொல்கிறான் அதனால் அதை செய்யலை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளேயே நீங்கள் போகாமல் இருந்து பாருங்கள். லைஃப்பில் எல்லா விஷயமுமே வெற்றியில் தான் முடியும். நம்மளை குறை சொல்லிட்டாங்கன்னு கோவப்பட்டு நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்க நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். அதனால அந்த இடத்துல இருந்து சிரிச்சுட்டு நகர்றது தான் நமக்கு நல்லது.